Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். எனக்கு லிட்டரலாக நாங்கள்லாம் ஒரு சினிமாவில் இருந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்தது. மேங்கோ மாலை போட்டிருந்தாங்க, மாங்காய் இது வச்ச மாலை. ரூபி கிடச்சிரும், பர்மீஸ் ரூபி கொஞ்சம் டிஃபிகல்ட். பட் அது மேங்கோ மாலையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணுறது நம்ம நிறைய வாட்டி இது கொஞ்சம் இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். பட் அதை தாண்டி எப்படி காட்ட போகிறாருன்றதை பார்க்கும்போது மெர்சிடிஸ் பென்ஸ் ஒன்று கொடுத்தாரு. இப்போ நீங்கள் மருமகன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, சார் வந்து உமாபதியை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சன் எப்படி பார்க்கும், சன்னுக்கு நம்ம என்ன லவ் கொடுப்போமோ அதே லவ் தான் இருக்காங்க. எல்லாம் கிடைக்கிற சான்ஸெல்லாம் கொஞ்சம் இருப்பார் உமாபதியை. பண்ணதுலேயே ரிசப்ஷனில் வேர் பண்ணது தான் ஐ திங்க் வாஸ் ரியலி காஸ்ட்லி, சம் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ். ஓகே, த்ரூஅவுட் த ஈவெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேருமே ஒன்றாவே இருந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த ரொமான்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃப்ரேம் எல்லா ஃப்ரேம் வைக்கும்போதே தெரியுது ரெண்டு பேரும் பயங்கரமான லவ்ல இருக்காங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒன்னஸ் மொமெண்ட்ஸோட ஃபவுண்டர் இருக்காரு. இவர் தான் வந்து நம்ம ஐஸ்வர்யா அர்ஜுன் அண்ட் உமாபதியோட வெட்டிங்கை எக்ஸ்க்ளூசிவாக கவர் பண்ணியிருக்காங்க. அவரோட தான் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். இப்போ வந்து பெருசாக பேசப்பட்ட ஒரு கல்யாணம் அப்படின்னா அர்ஜுன் சாரோட மகள் ஐஸ்வர்யா அண்ட் தம்பி ராமையா சாரோட மகன் உமாபதியோட கல்யாணம் தான். ஏன்னா ஐ திங்க் ரொம்ப அழகான ஒரு சட்டிலாக நடந்த ஒரு கல்யாணம் இல்லையா? வெட்டிங் டே எப்படி நடந்துச்சு சொல்லுங்க. எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு ராஜா காலத்து ஸ்டைலில் என்ன இருக்கும் அப்படின்றத பார்த்து அந்த ஸ்டைல்லேயே டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆலங்குடி டைல்ஸ் அதோட இன்ஸ்பிரேஷன் வச்சு தான் அவங்க வந்து பர்டிகுலராக ஒவ்வொரு டெக்கார் ரெடி பண்ணியிருந்தாங்க. லைக் ஒரு பேர்ன்ட் ஆரஞ்ச் ஃப்ளார்ஸ் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷன் வச்சு கோவிலுக்கு கரெக்டாக கீழவே ஒரு டிசைன் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பதியிலிருந்து ஒரு 50 குழந்தைங்களை வர சொல்லி அவங்க சாண்டிங் அந்த வேதாஸ் பாடுறது, சைமல்டேனியஸ்லி ஒரு கிட்டாரிஸ்ட் அண்ட் வீணா ஆர்டிஸ்ட்டும் இருந்தாங்க. அவங்களுமே வந்து கண்டினியூஸாக ப்ளே பண்ணுறது. ஸோ உள்ளே வரும்போதே ஒரு கெஸ்ட்டாக உள்ளே வரும்போதே நமக்கு ஒரு ஆம்பியன்ஸ் அண்ட் ஒரு மூட் செட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபீல் தான் இருக்க போகுது த்ரூ அவுட் த வெட்டிங் அப்படின்றது. ஸோ அது ரொம்ப அழகாக அவங்க ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டெக்கார் டீம் டிட் அ பிரில்லியன்ட் ஜாப். அவங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு சாரோட ஃபேமிலியிலேருந்து முன்னாடியிலேருந்து இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு க்ரீட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு பிளெஸிங்ஸ் வித் பிளெஸிங்ஸ் ஃப்ரம்னு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த இடத்தையே. ஸோ ரைட் சைட் ஃபுல்லாக அது ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. லெஃப்ட்டில் வந்து ஒரு சின்ன ஹிண்ட் ஆஃப் எப்படி ஈவெண்ட்டோட லுக் என்ன இருக்க போகுது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி ஒரு கண்டென்ட் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. இதுக்கு மொத்தமாக ஆக்சுவலாக ஒரு நித்திய வைபவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஃபீலில் கொண்டு போயிருந்தாங்க மொத்த ஈவெண்ட்டுமே. ஸோ எல்லாம் அந்த ராஜா காலத்தோட இருந்த அந்த ஒரு ஸ்டைல், அந்த ஒரு எலிமெண்ட்ஸ் வச்சே தான் மூவ் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாக. இந்த டெம்பிள் சுற்றி நம்ம வந்தோன்னா தான் உள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ ஆஞ்சநேயர் கோவிலுக்கு கரெக்டாக டயக்னலி ஆப்போசிட்டில் ஒரு ஸ்பேஸ், அதாவது விநாயகர் இருக்காங்க. விநாயகர் பக்கத்தில் தான் இவங்களோட அந்த மண்டபம் இருந்தது. அதுக்கு ஆப்போசிட் சைடில் எல்லாரும் உட்காந்து பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த சைட்லேருந்து வரும்போது கூட சார் ரொம்ப கிளியராக வந்து மேலேருந்து அந்த ஷால்லாம் எப்படி போடணும் அது எல்லாமே. அண்ட் இது எல்லாத்துலேயுமே சாரோட இன்வால்மெண்ட் இருக்குது. அர்ஜுன் சார் வந்து எல்லா இடத்துலையுமே நாங்கள் வரோமோ இல்லையோ அர்ஜுன் சார் ஃபர்ஸ்ட் அங்கே இருப்பார். நம்ம ஒரு டீம் கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அவங்க ஏதோ பார்த்துப்பாங்கன்னு எல்லாம் இல்லாமல் டாட்டரோட வெட்டிங்காக இறங்கி எல்லாம் பக்காவாக பார்த்து பண்ணார். ஸோ அவங்களோட அட்டையர் பற்றி சொல்லுங்க. ஐஷு போட்டிருந்தது வந்துட்டு கனகவல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான ஒரு டிசைன் ட்ரெஸ் தான் அது. ஸோ சிம்பிள் ஒயிட் கலர் ஒன்று, ஒரு ஆஃப் ஒயிட் ஒரு ஒயிட் அந்த பிளெண்டில் ஒன்று இருந்தது. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே கல்யாணத்தில் 2 சாரி இருக்கும் இல்லையா, சேஞ்ச் ஓவர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அது. அதே மாதிரி மாப்பிள்ளைக்கும் கனகவல்லி சில்க் அதுலேருந்து தான் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. வெரி பிளெயின், வெரி சிம்பிள். ஸோ அது ஈவெண்ட்டுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். அது முடிச்ச உடனேவே ஐஷுவோட கிராண்ட் என்ட்ரி வி ஹேட். ஸோ என்ட்ரி வந்து எனக்கு லிட்டரலாக நாங்கள்லாம் ஒரு சினிமாவில் இருந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் டீமே அப்படி தான் பேஃபுல்லாக இருந்தாங்க. என்னடா இது படத்தில் வர மாதிரி 3, 2, 1ன்றாங்க, ஓப்பனிங்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி தான். பிகாஸ் உமா வந்துட்டார். உமாவுக்கு வந்துட்டு சார் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கொடை பிடிச்சி அந்த இதெல்லாம் வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் காசி யாத்திரை அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா உமா வந்து உட்கார்ந்த உடனேவே
கிராண்டாக ஐஷுக்கு ஸ்லோவாக ஒரு என்ட்ரி இது கொடுத்து எல்லாருமே வந்து ஃபேமிலியில் இருந்த எல்லாருமே வந்து இந்த இதெல்லாம் பிடிச்சிட்டு வந்தாங்க, அந்த ஃப்ளவர் இதெல்லாம் பிடிச்சிட்டு வந்தாங்க. அவங்க உள்ளே வரும்போதே ஓப்பனிங்கே வந்து டோர் ஓப்பன் பண்ணி கொண்டு வர்றது. அண்ட் அவங்க போட்டிருந்த அந்த கலருக்கும் தீமுக்கும் ட்ரெஸ் எல்லாமே பிளெண்டட் அண்ட் மேட் இட் ஆல் ஒன் டுகெதர். இன்ட்ரெஸ்டிங்லி அவங்க சாரியோட டிசைன் வந்துட்டு கௌரங் ஷா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து ஆக்சுவலாக இது அங்கேருந்து தான் எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த டிசைன் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா அவங்களுக்கு ஒரு ஃபுல் ரெட் ஒன்று தேவைப்பட்டது. பட் இதை தேடுறதுக்காக போகும்போது ஷி கேம் அக்ராஸ் அ பியோர் ஜரியில் ராமர் டெம்பிள் டிசைன்ஸ் போட்டிருக்கிற மாதிரி ஒரு சாரீ. இது நீங்கள் பார்த்த அந்த ரெட் சாரீ வெரி கோஇன்சிடென்டல். ஏன்னா நடக்கிற கல்யாணமும் வந்து இங்கே நடக்குது, ஆஞ்சநேயர் கோவிலில் நடக்குது. அண்ட் இது ராமர் பார்த்தோன்னே இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஜுவல்லரி பற்றி கண்டிப்பாக பேசணும்னு நினைக்கிறேன். ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணி எடுத்தாங்கன்னு தெரியல, ஆத்தென்டிக்காக இருந்துச்சுல, நம்ம பழைய ஜுவல்லரி மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து கிஷன் தாஸ் அண்ட் கோன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் அவங்க கிட்ட இருந்து தான். ஸோ ஐஷு வந்து எல்லா இப்போ நம்ம சொன்ன எல்லா காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், எல்லா ஜுவல்லரியாக இருக்கட்டும், எல்லாமே ஐஷு பேசிக்கலி வாங்கிட்டாங்க. வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா பிராண்ட்ஸ் வந்து கொடுக்கும், அதுக்கப்புறம் தே வில் திருப்பி எடுத்துப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அவங்க எல்லாமே வாங்கிட்டாங்க. எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்றனால ஷீ செட் எனக்கு இது ஓன் பண்ணணும் அண்ட் என்னோட மெமரியாக இது லைஃப் டைம் என் கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே வாங்கியிருக்காங்க. அண்ட் கிஷன் தாஸ் அண்ட் கோ அவங்களதுலேருந்து தான் எல்லா ஜுவல்லரியும், நீங்கள் சங்கீத்லேருந்து ஹல்தியிலேருந்து வெட்டிங்க்கான எல்லாமே இதே தான். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா ஒரு செயின் ஒன்று மாலை ஒன்று போட்டிருந்தாங்க, மேங்கோ மாலை ஒன்று போட்டிருந்தாங்க, மாங்காய் இது வச்ச மாலை. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பர்மீஸ் ரூபி. நம்ம என்கேஜ்மெண்ட்டில் ஒரு ரிங் போட்டிருந்தாங்க இல்லையா, அதே இது தான், அதே இது ஸ்டட் பண்ண ஜுவல்லரி. அது ரூபி கிடச்சிரும், பர்மீஸ் ரூபி கொஞ்சம் டிஃபிகல்ட். பட் அது மேங்கோ மாலையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணுறது வெரி ரேர், அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க மேக்கப் போட்டாங்களா போடலையானே தெரியாத அளவுக்கு ரொம்ப சட்டிலாக இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஸோ அவங்களோட மேக்கப் பற்றி சொல்லுங்கள். ஐஷுக்கு எப்பவுமே வந்துட்டு ரொம்ப சட்டிலான மேக்கப் தான் பிடிக்கும். எனக்கு இவ்வளோ வருஷம் தெரிஞ்சதில் எப்பவுமே சட்டில் மேக்கப் மட்டும்தான். ரொம்ப அது அவங்க பார்த்தா மேக்கப் போட்டிருக்கீங்களான்னு கேட்குற லெவலுக்கு இருக்கும், அவ்வளோ சிம்பிளிஸ்டிக்காக இருக்கும். ஸோ ஏன்னா அவங்களோட ஸ்கின் ஆல்ரெடி க்ளோயிங் வேறு நல்லா. ஸோ ரொம்ப சட்டிலான மேக்கப் தான். நாட் ஜஸ்ட் அவங்க மட்டும் இல்லாமல் ஃபேமிலியில் எல்லாருக்குமே அந்த சட்டில் மேக்கப் மட்டும்தான் பிடிக்கும். மேக்கப் வந்து ஃபேமஸ்லி பை அஞ்சித் அண்ட் ஆகாஷ். ஸோ அஞ்சித் அண்ட் ஆகாஷ் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட்டுக்கும் அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. உமாவோட ஹேர் வந்துட்டு தெலினான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ உமாவோட ஹேர் எல்லாமே கூட ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு பார்க்குறதுக்கு. ஹல்தி அண்ட் மெஹந்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக டைப் பண்ணி வச்சுருந்தாரு ஹேர் பேக்கில். சங்கீத்தில் பார்த்தோன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட், அப்படியே ஒன் சைட் சீவிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் வச்சு. நான் ஒரு ஹேர் நல்ல ஹெவியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ அவருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நல்லா இருந்தது. அதே மாதிரி கல்யாணத்து அன்னைக்குமே வந்துட்டு நல்லா கேஷுவலாக கோம் பண்ண மாதிரி ஒன்று செட்டப், ரொம்ப ஸ்டிஃபாக இல்லாமல் நல்ல கேஷுவலான ஒரு செட்டப், சூப்பராக இருந்தது. ஐஷுவோட ஹெட் பீஸ் தனியாகவே வந்துட்டு ஒரு பழைய காலத்து அந்த ராஜா பீரியடில் இருந்த மாதிரி, அந்த சோலாஸ் பீரியடில் இருந்த அந்த ஸ்டைலில் இருந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு விண்டேஜ் லுக்கில் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு. கல்யாணத்தில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம்னா திருமாங்கல்யம். அதில் ஏதாவது ஸ்டோரி இருக்கா? ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நாங்கள் பார்த்தோம். தம்பிராமையா சாரோட வில்லேஜ்லேருந்து செய்யப்பட்ட ஒரு தாலி தான் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க வில்லேஜ் ஸ்டைல்லே இருந்த மாதிரி எவ்ரிடே வேருக்கு வந்து வேற ஒரு தாலி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு கிஷன் தாஸ்லேருந்து தான், அதுவுமே வித் சாலிட்டேர் டைமண்டோட பின்னாடி வந்து என்கிரேவ் பண்ணியிருக்கோம் UA அப்படின்ற அந்த ஒரு டிசைனே இருக்கும். ப்ளஸ் ஆல்சோ 2 பேரட்ஸ் சைடில் இருக்கிற மாதிரி அழகாக க்யூட்டாக. இந்த தாலி கட்டுற மொமெண்ட் எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்தது, எவ்வளோ எமோஷ்னல் ஆனாங்க. நம்ம வழக்கமாக கல்யாணம் பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஓகே தாலி கட்ட போகிறோமோ கெட்டி மேளம் அண்ட் தென் ஒரு அழுகிற மூமெண்ட் இருக்குமா எல்லாருக்கும். இதில் எதுவுமே இல்லை. தே வேர் ஹாப்பி. இவங்க பார்க்கும்போதே வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே தே ஆர் வெரி பாசிட்டிவ் அபவுட் திஸ் அண்ட் வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். அவங்க வந்து ஏதோ நம்மக்கிட்ட இருந்து போகுது அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் ஃபீல் பண்ணல. எல்லாரும் ஒன்றா தான் இருக்க போகிறோம், ஒரு ஃபேமிலி தான் எல்லாரும் அப்படின்றதுல வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த பாசிட்டிவாக ஃபீல் ஆச்சு அது பார்க்கும்போதே. ஐஷு அந்த நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஐஷு வந்து ஃபுல்லாக லாஃப் பண்ணியிருப்பாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நம்ம வழக்கமாக எதுக்கு அழுகுறோம், அந்த அழுகிறதே தேவையில்லையே அப்படின்ற ஒரு கோஷன் அங்கே ஃபீல் ஆச்சு. ஏன்னா அழுக வரணும்னா ஏதோ ஒன்று நம்மளை விட்டு போகுது, ஆர் இங்கேருந்து நம்ம மூவ் பண்ணுறோம், நம்ம வேறு லைஃப் போகிறோம் அப்படி. தே ஆர் தி சேம்.
அவங்களோட லவ்வோட அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த ஸ்மைலில் தெரிஞ்சுது. எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது, எவ்வளோ ட்ரூவாக இருக்குது, எவ்வளோ எவ்வளோ அழகாக எல்லாரும் தேர் ஆல் பாண்டட் டுகெதர் அப்படின்றது அதில் தெரிஞ்சுது. நான் இன்ஃபேக்ட் நினச்சேன் மேம் அழ போகிறாங்க அப்படின்னா தேவர் ஆல் வெரி ஹாப்பி. அவங்க உட்கார்ற இடமா இருக்கட்டும், ஆஞ்சநேயருக்கு ஆப்போசிட்ல அப்படியே இருந்தது. சோ அந்த டெக்கார்ல ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப அழகா இருந்ததுன்ற மாதிரி ஏதாவது? டெக்கார் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த ராமர் அண்ட் சீதா அவங்களோட இது ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் அதில் வச்சுருந்தாங்க. இன்ஃபேக்ட் அது அவங்க அந்த ஃபோட்டோலேயே பின்னாடி நீங்கள் அந்த வெட்டிங் வீடியோலேயே பார்த்துருந்தா அதை நான் மெயினாக போட்டிருப்பேன். அந்த மண்டபம் அவங்க உட்கார்ற அந்த மண்டபம்ல ராமர் அண்ட் சீதாவோட ஃபோட்டோ வந்து பின்னாடி இருக்கும். ஸோ அதை அழகாக அந்த ஃபேஸ் மட்டும் காவ் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு ஹைலைட்டான ஒரு மூமெண்ட். ப்ளஸ் ஆல்சோ சார் வந்து ப்ராப்பராக எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இந்த ஷெல்டர் இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டு அந்த கலர்ஸ் எல்லாமே ரொம்ப மைல்டாக இருக்கணும், ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்கக்கூடாது. கல்யாண சாப்பாடு மாதம்பட்டி அவர்கள் தானே பண்ணிருக்காரு. இதுவுமே வந்து ஐடியா வந்துட்டு அந்த ரொம்ப டேட்டட் பேக், ரொம்ப பழைய காலத்தில் எப்படி இருந்தது, அந்த சோலாஸ் பீரியடில் இருந்த ஃபுட் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு மாதம்பட்டி வந்து ரிசர்ச் பண்ணி என்ன ஸ்டைலில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாலாம் டிசைன் பண்ணியிருந்தாங்க விஷயங்கள். ஸோ ஃபுட்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்திருந்தார், ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கொண்டு வந்திருந்தார். ஆம்ரெஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரூட்ஸே ஒரு 3 வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க, வாழைத்தண்டு அது இதுன்னு நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. நீங்க சாப்பிட்டதுல ரொம்ப அப்படியே வித்தியாசமா இப்படி எல்லாமே வந்து அந்த காலத்துல சாப்பிட்டாங்களான்ற மாதிரி ஏதாவது இருந்தது? இடியாப்பமா ஏதோ ஒன்று நினைக்கிறேன், ஐ திங்க் ப்ளூ கலரில் இருந்தது. இது என்னடா புதுசாக இருக்குன்னா இது அந்த காலத்தில் இப்படி தான் இருந்தது அப்படின்னாரு. பார்க்கும்போது இந்த கலரில் இருக்குது, சரியா இல்லையா நல்லா இல்லையான்ற ஐடியா இருக்கும்ல நமக்கு. பட் அஃப்கோர்ஸ் மாதம்பட்டி ஆனால் அதில் எதுவும் நல்லா இல்லாமல் போக போகிறது இல்லை, அது வேறு கதை. பட் நமக்கு அது டக்குன்னு பார்க்கும்போது கிராஸ் பார்க்கும்ல அட்டென்ஷன், இது என்ன இப்படி இருக்குது அப்படின்றது. அது அவர் அப்புறமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார், இல்லைப்பா இது அந்த காலத்தில் இருக்கிற ட்ரெடிஷன்ல இருந்து இருக்குது அப்படின்னு. தன் மருமகனுக்கு வந்து அவர் பார்த்து பண்ணியிருக்காரு இல்லையா அர்ஜுன் சார். தம்பிராமையா சாருமே வந்து மருமகள்ன்றதை தாண்டி மகளாவே அந்த ஃபேமிலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கே. ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள் அந்த மாதிரி என்ன நடந்துச்சு? இப்போ நீங்கள் மருமகன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, எனக்கு ஷூட் பண்ண எனக்கு அவர் நான் இவ்வளோ க்ளோஸாக எத்தனை வருஷம் இருக்கும்போது நான் சொல்கிறேன், எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங்கே வரல. சார் வந்து உமாபதியை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சன் எப்படி பார்க்குறோம், சன்னுக்கு நம்ம என்ன லவ் கொடுப்போமோ அதே லவ் தான் இருக்காங்க. ஃபுல் லவ் கொடுக்குறாரு உமாபதிக்கு அண்ட் ஹீ லவ்ஸ் ஹிம் ஃபுல்லி கம்ப்ளீட்லி. அது எல்லா ஃப்ரேம்லேயுமே நான் யூஸ் பண்ணியிருக்கிற வெட்டிங் வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஷார்ட்ஸில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருப்பார் உமாபதியை. எனக்குமே அது பார்க்கும்போது அந்த லவ் வந்து ஃபீல் ஆச்சு பயங்கரமாக. ஓகே இவ்வளோ லவ் பண்ணுறாரா சார் அப்படின்னு. அண்ட் உமாபதிக்குமே அந்த ரெஸ்பெக்ட் ஈக்குவலாக இருக்குது. அது நான் ஐ திங்க் அந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே என்னோட ஒய்ஃபோட அப்பா மாமனார் என்னோடது அப்படின்றத தாண்டி ஹி ரெஸ்பெக்ட்ஸ் அர்ஜுன் சார் அ லாட். ரொம்ப மரியாதை இருக்குது. தம்பிராமையா சாருக்குமே பயங்கரமான மரியாதை இருக்குது அர்ஜுன் சார் மேலே. அர்ஜுன் சாருக்கும் ஈக்குவலி அந்த ஃபேமிலி மேலே பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ அர்ஜுன் சார் வந்துட்டு கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவரோட லவ் எப்படி காட்டுறது அப்படின்றது நம்ம நிறைய வாட்டி இந்த கொஞ்சம் இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். பட் அதை தாண்டி எப்படி காட்ட போகிறாருன்றதை பார்க்கும்போது உமாக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் ஒன்று கொடுத்தாரு. அப்புறம் சார் உமாபதி அப்புறம் ஐஷு தம்பிராமையா சார் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு ரைட் மட்டும் சின்னதாக கார் எடுத்துகிட்டு மட்டும் போயிட்டு வந்தாங்க. மேம் என்ன மாதிரி ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க? ஐஸ்வர்யோட அம்மா வந்து எவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க? மேம் வந்து எப்படின்னா ஷீ இஸ் ஆல்வேஸ் தேர் டு ஃபர்ஸ்ட் சே போகலாமா, இது இப்போ அடுத்தது இது நடக்க போகுது, அடுத்தது இங்கே வர போகிறாங்க, அடுத்தது இப்படி செய்ய போகிறாங்க, அப்புறம் இங்கே பண்ண போகிறாங்க. ஸோ மேம் தான் ஃபர்ஸ்ட்டு பிளானிங்கில் அவங்க வந்து டைமிங் கரெக்டாக மேமுக்கு ரொம்ப முக்கியம். மேம் பர்டிகுலராக இருப்பாங்க, டைம் வந்து இந்த டைம்னா அங்கே இருக்கணும், அந்த டைம் இதை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மேம் ஆல்சோ ரொம்ப ஸ்வீட். அவங்களுமே வந்துட்டு எமோஷ்னல் ஆகி டிஸ்டர்ப் ஆகி எதுவுமே கிடையாது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அந்த ஈவெண்ட்டில். மேம் வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டுமே என்ஜாய் பண்ணாங்க. மாப்பிள்ளை வரவேற்பு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஹல்தியாக இருக்கட்டும், மெஹந்தியாக இருக்கட்டும், சங்கீத்லனா எவ்ரிபடி என்ஜாய்ட் அ லாட். இன்ஃபேக்ட் சங்கீத்லலாம் வந்து மேம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் மேமோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ அழகாக நான் பார்க்குறேன். அவங்க நான் டான்ஸ் ஆடி நான் பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் அவங்க டான்ஸ் ஆடினது பார்த்தோன்னே ஐயோ என்ன இவ்வளோ அழகாக ஆடுறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு கேமரா நாங்கள் எடுத்ததுல 5 கேமராவில் 3 கேமரா ஃபுல்லாக மேமே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. சார் இதே பக்கத்தில் அர்ஜுன் சார் ஆடுறாரா எடுங்கடா அப்படின்னு. இல்லை மேம் இவ்வளோ அழகாக ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக டான்ஸ் ஆடினாங்க அவங்க. அந்த விஷயத்தில் இட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ ஆல்சோ. நான் பார்த்ததே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் மேம் அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடி. சரி ரிசப்ஷன் பற்றி சொல்லுங்கள். ஸோ அவங்க வேர் பண்ணதுலேயே ரிசப்ஷனில் வேர் பண்ணது தான் ஐ திங்க் வாஸ் ரியலி காஸ்ட்லி, சம் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ். ஓகே
ஸோ வெரி காஸ்ட்லி ஆக்சுவலி. அண்ட் அது அவ்வளோ அழகாகவும் இருந்தது வேற, அது பார்க்கறதுக்குமே அவ்வளோ அழகாக இருந்தது. செம்ம பிரிட்டியா இருந்தது அந்த லைட் பிங்க், அந்த பேஸ்டல் பிங்க் கலரில். ஐ திங்க் த டிசைனர்ஸ் வேர் ஃபால்குனி அண்ட் ஷெயின், பீகாக் பிரைடல்ஸ், அவங்க தான் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருந்தாங்க அது. ஸோ உமாது வந்துட்டு மோஸ்ட் லூக்ஸ் பிராண்ட் இன் த வேர்ல்டு, ஜாஃபரன் ஷாதிப் அவங்களோட இருந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ கெஸ்ட் லிஸ்ட் வந்து சொல்லுங்க, ஏன்னா நாங்க வந்து நிறைய பார்த்தோம். சிஎம் சார்ல இருந்து இப்போ விஜய் சேதுபதி சார், சிவகார்த்திகேயன் போயிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த ஈவெண்ட் எவ்வளோ ஸ்டார் ஸ்டார்டடா இருந்துச்சு. பயங்கரமான ஒரு கிராண்டுவேர் இருந்தது அந்த ஈவெண்ட் ஃபுல்லாகவே. ரொம்ப முக்கியமாக வந்து இந்த கிராண்ட்னஸ் தாண்டி ஜென்ரல் க்ரௌடும் இருந்தாங்க. நாட் லைக் செலிபிரிட்டிஸ் மட்டும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஜென்ரல் க்ரௌடுக்குமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. சாரோட ஃபேமிலியிலேருந்து, அவங்க ரிலேட்டிவ்ஸ், இவங்க ரிலேட்டிவ், தம்பிராமையா சார் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. கல்யாணத்தில் ஒன் ஆஃப் த மெயின் கெஸ்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு விஜயகுமார் சார் வந்திருந்தார். விஜயகுமார் சார் அண்ட் ஃபேமிலி அவங்க வந்திருந்தாங்க. ப்ளஸ் கேஎஸ் ரவிக்குமார் சார், அவரும் அவங்களோட ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. ப்ளஸ் இவர் சமுத்திரகனி சார் வந்திருந்தார். சமுத்திரகனி சார் ஆல்வேஸ் த்ரூ அவுட் த இது இருந்தார், ஈவெண்ட் எல்லா ஈவெண்ட்லேயுமே ஒரு பார்ட் அண்ட் பார்சலாக இருந்தார் சமுத்திரகனி சார். ப்ளஸ் இவர் வந்து கார்த்தி அண்ணா வந்திருந்தார். விஷால் அண்ணாவும் கார்த்தி அண்ணாவும் நின்று ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன். அவங்களும் ஜாலியாக கிண்டல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரையும் அங்கே சைடில் நின்றுட்டு. ஸோ அதெல்லாம் கூட நல்ல மொமெண்ட்டாக அமைஞ்சுது. ஸோ ஒரு ரொம்ப நிறைய பேர் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப க்ளோஸ் நிட்டாகவே சார் கூப்பிட்டு பிளான் பண்ணியிருந்தார். சாண்டி மாஸ்டர் இருந்திருந்தார். ஆஃப்கோர்ஸ் அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், உமாபதியோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறனால எல்லோரும் ஒன்றா நல்லா ஜாலியாக. அஃப்கோர்ஸ் சிஎம் சார் வந்திருந்தார், அண்ணாமலை அவர் வந்திருந்தார், அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்திருந்தார். எல்லாம் டக் 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 டக்குன்னு நடந்துருச்சு. ஸோ நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளவே சீக்கிரமாக நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் மொமெண்ட் வைஸ் சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லாமே. விஜய் சேதுபதி அண்ணா வந்திருந்தாங்க, சிவகார்த்திகேயன் அண்ணா வந்திருந்தாங்க, ஓல்டு ஆக்டர்ஸ், பழைய காலத்து ஆக்டர்ஸ். சார் கூட நடித்தது கவுண்டமணி சார் வந்திருந்தார், வடிவேல் சார் வந்திருந்தார், சிவகுமார் சார் வந்துட்டு கல்யாணத்தில் வந்திருந்தார். இதுக்கு சிவகுமார் சார் வரல. மற்றபடி விஷால் அவர் ரெகுலர். ஆமாம், நாங்கள் அந்த ஃபேமிலி பிக்சரில் கூட விஷால் சாரை பார்த்தோமே. ஆமாம்மா, விஷால் சார் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தார் த்ரூ அவுட் த வெட்டிங். அவர் இருந்தார். அவர் யூ இஸ் வெரி பிக் சப்போர்ட். கல்யாணம் வந்து அர்ஜுன் சாரோட கோவிலில் நடந்துச்சு, ஆனால் ரிசப்ஷன் வந்து வேற ஒரு லீலா பேலஸில் பிளான் பண்ணியிருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்கார், ஸ்டைலிங் எல்லாமே வந்து ரொம்ப கிராண்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு சீ மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. பட் நல்ல க்ரீன், நல்ல பிங்க் எல்லாம் வச்சு, பேஸ்டல் பிங்க்ஸ் எல்லாம் வச்சு உள்ள ஃப்ரண்ட்டில் வந்து வாட்டர் இதெல்லாம் செட் பண்ணி அவங்களுக்குன்னு தனியாக அது இந்த கிளவுட்ஸ் மாதிரிலாம் போட்டு அதெல்லாம் போட்டு நல்லா டிசைன் பண்ணிருந்தாங்க. ராயல் வெட்டிங்கா நடந்திருக்கு. கிராண்டுவர் அண்ட் ராயல் வெட்டிங். பெரிய ஈவெண்ட்டை கவர் பண்ணுன்றப்போ எவ்வளோ ப்ரெஷராக இருந்தது, எப்படி பிளான் பண்ணீங்க? நிறைய பிளானிங் போச்சு. பிகாஸ் நிறைய டைம் மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணோம் என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன ஈவெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் ஒவ்வொரு விஷயமுமே வந்து இப்போ கோவிலில் கல்யாணம் நடக்கிறதுங்கிறது வந்து ரெகுலர். பட் கல்யாணம் நடக்கும்போது பொண்ணோட என்ட்ரி அப்படின்னு ஒன்று இருந்தது. ஸோ அதுக்கு என்ன டைமிங் கொடுத்துருக்காங்க, எந்த டைமில் நடக்கணும். ஸோ வாக்கி டாக்கி வச்சு ஈவெண்ட்டாக ஒரு 10-15 ஐ திங்க் ஒரே டைமில் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 9 கேமராஸ் நாங்கள் ரோல் பண்ணியிருப்போம் வெட்டிங்க்கு மட்டும். ஸோ அவ்வளோ கேமராவோட ஃபுட்டேஜஸ் வந்து எஃபிவி ட்ரோன் இருந்தது, நார்மல் ட்ரோன் இருந்தது. ஸோ அது எல்லாமே நான் ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். எஃபிவி ட்ரோன் உள்ளே வந்துட்டு போகிறது, அவங்க ஒரு ஃப்ளவர் ஷவர் நடக்கும்போது எஃபிவி ட்ரோன் உள்ளே வந்துட்டு போகும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். டீமாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் அட் த சேம் டைம் தெரியும் நல்லா வரப்போகுது, இது சூப்பராக வரப்போகுது இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பிளானிங். ஏன்னா முதல்ல வந்து டெக்கார் டீம்கிட்ட கேட்டு எப்படி வராங்க, என்ட்ரி எப்படி வர போகிறாங்க, இந்த இடத்துலேருந்து வர போகிறாங்கன்றதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கேமராஸ் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு வி கெப்ட் ஆன் ரோலிங். நிறைய ஃபுட்டேஜ் தெரிஞ்சு அரௌண்ட் ஒரு 6-7 TB ஆஃப் ஃபுட்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மச் ஆஃப் டேட்டா. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.